இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். 2019 ஆண்டு பிப்ரவரி 14 ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் சிஆர்பிஎஃப் வீரர்களை ஏற்றிக்கொண்டு 78 வாகனங்கள் சென்று கொண்டிருந்தன. அப்போது வெடிப்பொருட்களுடன் வந்த ஒரு கார் ராணுவ வாகனத்தில் மோதியது. இதில் சுமார் 40 வீரர்கள் கொல்லப்பட்டனர். பாகிஸ்தானில் இயங்கும் ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாத அமைப்பு இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றது. இது ஒரு தற்கொலை படை தாக்குதல் என கண்டறியப்பட்டது. இதற்கு பதிலடியாக இந்திய ராணுவம் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது வான்வழி தாக்குதல் நடத்தியது. 40 சிஆர்பிஎஃப் வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் பிப்ரவரி 14 ஒவ்வொரு ஆண்டும் கருப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இதை நினைவு கூர்ந்து பிரதமர் மோடி சிஆர்பிஎஃப் வீரர்களின் உயிர் தியாகத்தை போற்றியுள்ளார். 2019 ஆண்டு இதே நாளில் புல்வாமாவில் தங்கள் உயிரை தியாகம் செய்த மாவீரர்களை நினைவில் கொள்கிறேன். தேசத்தின் மீதான ராணுவ வீரர்களின் பக்தி, உறுதி மற்றும் சேவை நமது அனைவரின் நினைவில் என்றும் நிலைத்திருக்கும். ஒவ்வொரு இந்தியரும் உயிர் தியாகம் செய்த வீரர்களின் அழியாத வீரத்திலிருந்து வலிமை பெறுகின்றனர் என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார். துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணன், லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் முதலானவர்களும் புல்வாமா தாக்குதலில் இறந்த வீரர்களின் தியாகங்களை நினைவு கூர்ந்துள்ளனர். தாக்குதல் நடந்த இடத்தில் கட்டப்பட்டுள்ள நினைவிடத்தில் சிஆர்பிஎஃப் அதிகாரிகள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர்.